ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கறதுனால ஒரு ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடியான ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. என்னன்னா, சகப்பா இருக்கணும் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஒரு வகையில் நமக்கு ஒரு இந்த ஜென்ரேஷனில் ஒரு காமெடியாக இருந்தாலுமே இந்த ஒரு வார்த்தை ஆக்சுவலி ஒரு உண்மையான ஒரு வார்த்தையானது 18th செஞ்சுரி 19th செஞ்சுரி ஸ்டார்ட் அப்படியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரேசிசமே நடந்தது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிட்டிக்ஸும் இதில் நடந்தது. ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்துட்டு நம்ம வளரும் போது ஒரு விஷயத்த இன்னும் ஒரு பழமொழியை கேட்போம். என்னன்னா வந்துட்டு படித்தவன் வந்துட்டு தப்பு பண்ண மாட்டான் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே அது கேட்டு தான் வளர்ந்துருக்கும். பட் அது நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேணா அது ஒத்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல எனக்கு. பட் நம்மளோட ஜென்ரேஷன்ல அது கண்டிப்பா ஒத்து போகலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குற அந்த சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி. ஏன்னா படிக்காதவனை விடவே படிச்சவன் தான் அதிகமான தப்புகளை செய்யறான் அப்படின்றது தான் சில விஷயங்களை பார்த்தா தெரியுது. அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு பெங்களூர்ல வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா இருக்கிற ஒரு 39 வயசான சுச்சனா சேத் அப்படின்றவங்க வந்துட்டு தான் பையனையே 4 வயசு பையனையே கொன்னு இருக்காங்க. கொன்னதும் இல்லாம ஒரு சூட்கேஸ்ல வந்துட்டு அந்த பையனை போட்டு அடைச்சு ஜிப்பர் லாக் பண்ணி கிட்டத்தட்ட 36 மணி நேரம் வந்துட்டு கோவால இருந்து பெங்களூர் வரைக்கும் டிரைவ்ல இருந்திருக்காங்க. கார் டாக்ஸில டிரைவ்ல இருந்திருக்காங்க. தான் பெத்த பையனை கொன்னு அவங்களோட சடலத்தை வச்சு ஒரு பேக்ல பேக் பண்ணி எவ்வளவு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. இந்த ஒரு கொடூரம் நடந்ததுக்கு அப்புறமா யூஎஸ் வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. யார் இந்த சுச்சனா சேத் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. ஸோ அவங்க பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்படும். யார் இந்த சுச்சனா சேத், எதுக்காக தான் பெற்ற பையனே 4 வயசு பையனே கொன்னதுக்கான பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ அந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா எப்படி இவங்க மாட்டினாங்க, ஸோ மாட்டினதுக்கு அப்புறமா இப்போ அந்த கேஸோட நிலைமை என்ன இருக்கு அப்படின்றது ஒரு மொத்த டீட்டெயிலுமே வழக்கம் கூட 10 நிமிஷத்துல ஸ்கிராட்ச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களுடைய ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சேனல்ல ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2024ல நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கோன்றது தான் நம்ம சேனலோட மெயின் ஸ்டோனாவே இருந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றது தேவை. வெறும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்றதை தாண்டி ஒரு சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு சப்போர்ட்ன்றது நம்ம சேனலுக்குமே கிடைக்கும். ஸோ அடுத்த இந்த அப்டேட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுச்சனா சேத் இவங்க வந்துட்டு ஆக்சுவலி இவங்களோட பூர்வீகம் வந்துட்டு கல்கட்டால இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான ஏஐ டெக்னாலஜி கொண்ட ஒரு கம்பெனியில சிஇஓவா ரொம்ப சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ரொம்ப முக்கியமான ஒரு பதவியில ஒரு பிசினஸ் உமன் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு வெக்கேஷனை பிளான் பண்ணாங்க அவங்க பையனோட. ஸோ அந்த வெக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவால இருக்கு. கோவால நார்த் கோவால இருக்கிற கண்டோலிம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்திருக்காங்க. ஸ்டார் ஹோட்டல் ஒன்று புக் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, ஒரு சிஇஓ ஆப்வியஸ்லி தெரியும், எப்பயுமே ஒரு 2 அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா 2 கவுன்சில்ஸ் இருப்பாங்க. ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப்ன்றது அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே போல வந்துட்டு இவங்களும் லீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களோட லக்ஸரிஸ் லைஃபை. ஸோ இந்த ஒரு வெக்கேஷனை பிளான் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பையனை மட்டும் தனியாக கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு சிஇஓ அப்படின்ற ஒரு விஷயத்துல தாண்டி ஒரு 2 யாருமே எந்த ஒரு அசிஸ்டன்ட்டுமே இல்லாம தான் வெக்கேஷன் தான் பையன் கூட போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்களோட பயணம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூமை புக் பண்றாங்க. அந்த ரூம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க என்ட்ரி எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா, ஜான் 6ல இருந்து ஜான் 10 வரைக்கும் அந்த ஒரு பீரியட் வரைக்கும் அவங்க வந்துட்டு ரூமுக்கு ரெண்ட் எடுத்திருக்காங்க. சரின்ட்டு அங்க இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு அந்த 4 நாளைக்கான ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ போன அடுத்த ஒரு நாளே வந்துட்டு ஜனவரி 7. ஜனவரி 7ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நான் அர்ஜென்ட் ஒர்க்குக்காக நான் பெங்களூர் போகணும், ஸோ நான் வந்து செக் அவுட் பண்றேன், நீங்க ப்ராசஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 7ஆம் தேதி நைட், அதாவது ஈவினிங் டைம்ல இது நடக்குது. ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சவங்க என்ன ஜான் 10 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க, ஜான் 7க்கே கிளம்புறாங்களே அப்படின்றது அப்பவே அவங்களுக்கு ஒரு சடன் டவுட். பட் இருந்தாலுமே ஒரு சிஇஓ ஸோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ எதுவுமே பெருசா எதுவுமே நினைச்சிக்கல. ஸோ அதுவுமே கடந்து அவங்க செக் அவுட் பண்றதுக்கான ப்ராசஸுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க செக் அவுட் பண்ணும்போது அவங்க மட்டும் தனியா வெளியில வந்திருக்காங்க அந்த ரிசப்ஷனுக்கு. ஸோ ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா
ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட கேட்குறாங்க என்னன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரி மேம் எது வரைக்கும் போகணும் அந்த ஹோட்டல் டீமும் கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி இப்போ நான் கோவாவில் இருக்கேன், எனக்கு வந்துட்டு பெங்களூர் வரைக்கும் தேவை, ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு இது பண்ணாங்க. ஒரே ஹோட்டல்காரங்க வந்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. மேம் கோவாவில் இருந்து நீங்கள் கர்நாடகாவுக்கு போகணும், அதாவது பெங்களூர் வரைக்கும் போகணும்னா நீங்கள் எப்படி கார் கேட்குறீங்க, அது நீங்கள் ஃப்ளைட்டில் போயிடலாம், ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு வேற சொல்றீங்க, அப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு கார் டாக்ஸியில் போனால் இன்னும் உங்களுக்கு லேட்டாக தானே ஆகும், ஸோ நீங்கள் என்ன மேம் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வேணா ஏதாச்சும் நான் புக் பண்ணி தரட்டுமான்னு சொல்லி ஹோட்டலுமே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு ஃப்ளைட்ஸ்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு கார் தான் வேணும், நீங்கள் எனக்கு காருன்றதே எனக்கு அப்ரோச் பண்ணி கொடுங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ஒரு வகையில் அரேஞ்சுன்னு சொன்னாங்க, அர்ஜென்ட்னு சொல்லி விக்கெட்டும் பண்ணுறாங்க, கார்லையும் போகணுன்றாங்க. அப்போ காரில் போனால் இன்னும் லேட்டாக தான் ஆகும். அப்போ அர்ஜென்ட் ஒர்க்குக்கான விஷயங்கள் என்ன இருக்குன்றது தெரியல. அப்போயுமே வந்துட்டு ஹோட்டல் சம் சஸ்பீஷியஸும் பார்த்துருக்காங்க. பட் அந்த டைமில் அவங்க ரிசப்ஷனை விட்டு வெளியில வரும்போது அவங்களோட லக்கேஜை தூக்க முடியாம ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க, செக்இன் ஹோட்டல் புக் பண்ணும்போது, அப்போ அந்த ட்ராலி பேக்கை இழுத்துட்டு ஈஸியா கொண்டு போனாங்க. அவங்க பையனுமே சேர்த்து கூட்டிட்டு போனாங்க. வரும்போது அவங்க பையனை காணும். ஸோ அவங்க பையனை காணுன்றப்போ அந்த டைம்ல லக்கேஜை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு வேலை தூக்கிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து அந்த ஹோட்டல் மூணாவது ஒரு கேள்வியுமே கேட்டாங்க. இல்லை மேம் நீங்கள் போகும்போது ரொம்ப ஈஸியாக கொண்டு போனீங்க ட்ராலி பேக், ஸோ வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்க, நம்ம ஏதாச்சும் ஆளுங்க ஏதாச்சும் கூட்டிட்டு வரணுமா, உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ண சொல்லட்டுமா, உங்க பையனுமே அதே நேரத்தில் காணுமே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ பேக் எண்ட்ல தேவைப்படும். ஸோ என் பையன் வந்து ரிலேஷன் வீட்டில் இருக்கான், ஸோ நான் போய் விட்டுட்டு வந்துட்டேன், ஸோ அதனால வந்துட்டு நான் இப்போ அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க்கு சொல்லியிருந்தாலும் நான் தனியாக இப்போ கிளம்புறேன், ஸோ என்னோட திங்ஸ் தான் இது இருக்கு, பையனோட திங்ஸுமே சேர்த்து இதில் வச்சதுனால கொஞ்சம் வெயிட் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுவுமே பிரச்சனைன்றது நடந்தது. அப்போ ஸ்டார் ஹோட்டல்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இந்த ரூம்ல இருந்து ஏதாச்சும் நம்ம பொருளை எடுத்துட்டு கேரி பேக்ல போட்டு எடுத்துட்டு போறாங்களா, அதனாலதான் இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு அப்போதைக்கு அவங்க அப்படி நினைச்சிருக்காங்க ஹோட்டல் டீம். ஸோ ஹோட்டல் டீம்னா சரி நம்ம சிஇஓ வேற இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க கீழ்த்தனமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பத்தி பெருசா எதுவுமே செக் பண்ணாம அனுப்பிட்டாங்க. ஸோ அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு காருமே வருது, ஒரு இனோவா காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிரைவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த டிரைவருமே ஒரு சில விஷயங்கள் கவனிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த மேடம் வந்துட்டு லக்கேஜ் தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு டிரைவரும் கொஞ்சம் எடுத்து கார் உள்ள வச்சிருக்கான். ஸோ டிரைவருக்குமே அந்த விஷயம் தெரியுது, இது என்ன ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கு அப்படின்றது அப்பயுமே அவன் கெஸ் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலுமே இவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல் தங்குறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது லக்கேஜ் அதிகமா எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு டிரைவருமே எதுவுமே ஒரு அலட்சியமா இருந்துட்டு கார் எடுத்துட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா எப்பயுமே செக் அவுட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் ஃபைனலா நடக்குது. என்னன்னா, நம்மளோட ஹோட்டல் டீம்ல இருக்கிற யாராவது வந்துட்டு ரூமை போய் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் போயிட்டு ரூம்ல போய் செக் பண்ணியிருக்கான். இவங்க ரூம்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்னன்னா, இவங்க வெயிட் பேக் வேற இவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போறாங்க சொன்னாங்கன்னா, டீம்ல வந்துட்டு அதாவது ரூம்ல ஏதாச்சும் ஒரு பொருள் காணாம போயிட்டு இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்ல தான் முதல்ல சீக்கிரமா அனுப்புறாங்க. ஸோ இங்க போனதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பையன் சொல்றான் ஃபோன் பண்ணி, என்னன்னா ரூம்ல எல்லாருமே கரெக்டா தான் இருக்கு, ஸோ நான் எதுவும் பாத்ரூம்ல போய் செக் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாத்ரூமை திறந்ததுக்கு அப்புறமா பிளட் இருக்கிறத பாக்குறான். டவல்ல பிளட் இருக்கு, செவர்ல பிளட் இருக்கு, டைல்ஸ் ஃபுல்லா பிளட் இருக்கிறத பாக்குறான். உடனே இந்த பையன் ஃபோன் பண்ணிட்டு, சார் ரூம்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் பாத்ரூம்ல தான் வந்துட்டு பிளட் கரை அங்கங்க இருக்கு, என்ன விஷயம்ன்றது தெரியல. அப்ப டக்குன்னு வந்துட்டு ஹோட்டல் டீம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்புன ஒரு கேப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு போலீஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சார் இந்த மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க சுச்சனா சேத்துன்றது, ஸோ பெங்களூர்ல இருக்கிற ஒரு சிஇஓன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரூம் வந்துட்டு எல்லாமே ஓகே தான், எந்த பிரச்சனையும் எந்த ஒரு திருப்பமே இல்லை, பட் பிளட் கதை பாத்ரூம்ல இருக்கு, என்ன விஷயம் தெரியல, நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த ஹோட்டல் டீம் சொல்லிட்டாங்க. அப்போ கோவால இருக்கிற போலீஸ் வந்துட்டு உடனே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி செக் பண்ணும்போது வந்துட்டு ரத்தக்கரை இருக்கிறத பார்த்தாங்க. அப்போதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டவுட்ன்றது வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க என்ட்ரி பண்ண எல்லா டேட்டா பேஸையுமே வந்துட்டு வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது போகும்போது அவங்க பையன் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்டார் ஹோட்டலில் இருக்காங்க. ஸோ அந்த பையன் எங்கே இருக்கும்போது ஃப்ரெண்டு ரிலேஷன் வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வெளியே போன அந்த பையனோட வெளியில போன எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை. ஒன்ஸ் அவங்க போனதோட சரி, திரும்பி வந்தது அவங்க செக் அவுட் பண்ணி வெளியில வர்றது மட்டும்தான் இருந்தது. அப்போ வரும்போது பையனை காணும். ஸோ இதை வந்துட்டு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உடனே வந்துட்டு அந்த என்ட்ரியில் இருக்கிற சுச்சனா சேத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம் இந்த மாதிரி நான் வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து பேசணும், ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசணும், ஸோ இது வந்துட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணீங்க, பாத்ரூம் உள்ள ரத்த கரையா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்றது. அதுக்கு அவங்க சொன்னாங்க என்னன்னா வந்துட்டு, ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக ஒரு நான் கீழே விழுந்துட்டேன், ஸோ அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தேன் என் முட்டிக்கு, ஸோ அதனால வந்துட்டு ஸோ ரத்த கரை இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பையனையுமே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பையனை காணதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அவங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காங்க, அதுவுமே பெங்களூர்ல இருக்காங்கன்னு திரும்பி ஒரு பதட்டத்துல ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. ஓ ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அதுக்கிட்டு சரி நீங்க ஃப்ரெண்டோட அட்ரஸ் கொடுங்க, நான் செக் பண்ணணும் பையன் இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கேஷுவலா டக்குன்னு அவங்க கேட்டதுன்னு ஒரு அட்ரஸ் பெங்களூர்ல கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா பெங்களூர் அட்ரஸ் அதை ட்ரேஸ் பண்ணி அங்க இருக்கிற கோவால இருக்கிற போலீஸ் இது பெங்களூருக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில் அனுப்புறாங்க. ஸோ பெங்களூர் இருக்கிற போலீஸ் இந்த விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்படி ஒரு அட்ரஸே இல்லை, ஃபேக்கான அட்ரஸ் தெரிய வருது. ஸோ இந்த ஃபேக்கான அட்ரஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து திரும்பி சுச்சனா சேத்தை கூப்பிடல. ஸோ கூப்பிடுறதுக்கு பதிலாக டிரைவரை கூப்பிட்டாங்க. ஏன்னா டிரைவர் அரேஞ்ச் பண்ணது அந்த ஹோட்டல் டீம் தான். ஸோ அந்த ஹோட்டல் டீமுக்கு வந்துட்டு டிரைவர் நம்பரை வாங்கி என்ன பண்ணாங்கன்னா டிரைவர் கிட்ட பர்சனலாக வந்துட்டு போலீஸ் பேசியிருக்கான். ஸோ டிரைவர் கிட்ட வந்துட்டு எப்பா நான் போலீஸ் பேசுறேன், நீ பதறாத, நீ உனக்கு பின்னாடி இருக்கிற சுச்சனா சேத் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பதட்டத்திலோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் வேற எதுவுமே சொல்ல. அவங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமா தான் வராங்க பாட்டு கேட்டுக்கிட்டு. ஸோ இப்போ நீ கேஷ் எவ்வளோ கேட்குற, இப்போ இங்க இருந்து நீ கர்நாடகா டாக்ஸி போறேன்னா ஸோ எப்படி இருந்தாலும் கேஷ் அதிகமாகுமே. ஸோ அதை பத்தி நீ ஏதாவது பேசினா அவங்க 30,000 ரூபாய் கேஷ் ரெடி கேஷ் தரேன், ஸோ வந்துட்டு அதிகமாகவே நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கர்நாடகா போய் விடுன்னு தான் சொன்னாங்க. அதனால தான் சரி எனக்கு கேஷ் வருதுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். டிரைவருமே சொல்லிடலாம் சரி நீ என்ன பண்ணனா இவங்க வரது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் நிப்பாட்டிட்டு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் டிரைவர் கிட்ட வரும்போது அவன் ஆல்மோஸ்ட் கர்நாடகாவை ரீச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கர்நாடகாவில் ரீச் பண்ணும்போது என்ன இருக்குன்னா சரி ஓகே சார் நான் கர்நாடகா நான் என்ன எதுன்றது பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற உடனே அவங்க இருக்கிற லொகேஷன் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா அப்படின்ற ஒரு ஏரியா அங்கே இருக்கு. அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வண்டியை போய் இறக்கி விடுறான். ஸோ இறக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு உள்ள இருக்கிற போலீஸ் ஆல்ரெடி இந்த விஷயம் கோவா போலீஸ் கர்நாடகா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு காரை கம்ப்ளீட்டா செக் பண்ணாங்க. எந்த ஒரு சந்தேகப்படுற ஒரு விஷயமும் இல்லை. சுச்சனா சேத்தையுமே உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லக்கேஜை செக் பண்ணும்போது தான் லக்கேஜ் அப்படி ஓப்பன் பண்ணி திறக்கும்போது அந்த 4 வயசு பையன் இறந்து டெட் பாடியா இருந்திருக்கான். ஒரு மாதிரி ஸ்மெல் வரவும் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை பார்த்ததுக்கப்புறமா ஷாக்கிங் ஆகி இதுக்கப்புறமா தான் கேஸ் ரொம்ப சிவியரா போகுது. ஸோ கையும் காலமா மாட்டதுக்கு அப்புறமா சுச்சனா சேத்து என்ன பண்ணாங்கன்னா எஸ் அவன் என் பையன் தான், நான் தான் அவனை பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. இது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. ஸோ என்ன தான் பெத்த குழந்தையே ஒரு தாய் கொண்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவா கர்நாடகாவும் கோவாலையுமே மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா மேற்கொண்டு அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ரீசன் அவங்க சொல்ல வராங்க சுச்சனா சேத். என்னன்னா எனக்குமே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கேரளா, அவர் பேர் வெங்கட்ராமன், இப்போ அவர் வந்து இந்தோனேஷியால இருக்காரு. ஸோ எனக்குமே அவருக்குமே டிவோர்ஸ்ன்றது ஆச்சு, எங்களுக்கு ஒரு பையன்றது ஒருத்தன் இருக்கான். ஸோ இந்த டிவோர்ஸ் இதுல வந்துட்டு வீக்லி ஒரு நாள் வந்துட்டு தான் அப்பா கூட இருக்கணுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்தது. அதுவே எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்துட்டு என் பையன் என்னோட விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா என் பையன் தான் என்னோட உலகம். ஸோ அவன் என் கூட தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். பட் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கிறதுக்காக தான் நான் கோவாவே போனேன். பட் அங்கே போகும்போது என்னால் டிப்ரெஸை தாங்க முடியாமல் எனக்கு இருக்கிற ப்ரெஷரை தாங்க முடியாமல் நான் என்ன பண்ணுன்றது தெரியாமல் என் பையனை நான் கொண்டுட்டு நானும் சூசைட் பண்ணலான்ற ஒரு இதுவில் கையுமே அறுத்துக்க போனேன். பட் அதை பண்ணும்போது தான் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் போகும்போது கையில் ஒரு கீரலுமே இருந்திருக்கு. அப்போயுமே இந்த போலீஸர்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா அவங்க பையனுமே கொண்டு இவங்களுமே தற்கொலைக்கு வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது அதோட கையில் இருக்கிற மார்க்கை பார்த்து. ஸோ மேலுமே வந்துட்டு அது கிளியும் போது ஸோ அவங்க அந்த டைம்ல மனசை மாற்றி இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை எப்படியாவது சால்வ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே அவங்க கொண்டு பேக்ல மாற்றி ஸோ கர்நாடகா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க பை ரோட்ல அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கிளாரிஃபைக்கு வந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் வெங்கட்ரமன் அவங்க அப்பாவுக்குமே போகுது. அவர் இந்தோனேஷியால இருக்காரு. ஸோ இந்தோனேஷியாலேருந்து நான் கிளம்பி வரேன் இந்த விஷயம்னு சொல்லி அவருமே ஒரு சைடு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு இது எல்லாமே போயிட்டு இருக்குது. மேற்கொண்டு இவங்க தான் செஞ்சன்றது ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா கோர்ட்ல அப்ரூவ் பண்ணி இவங்களுக்கான ஒரு தண்டனையுமே வாங்கி கொடுப்பாங்க. சரி இதை தாண்டி ஹூ இஸ் சுச்சனா சேத் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். யார் இவங்க அப்படின்றத பார்க்கும்போது இவங்களோட பயோகிராஃபியை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இவங்களா இப்படி பண்ணதுன்றது. அது 2021 ஒரு ஸ்ட்ராட்டஜி படி வந்துட்டு 100 சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனோட லிஸ்ட்ல வந்துட்டு இவங்களோட பேர் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எங்க சிஇஓவா இருந்த கம்பெனி எப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஏஐ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பெங்களூர்ல இருக்கு. அந்த பெங்களூர்ல இருக்கிற கம்பெனிக்கு இவங்க தான் சிஇஓவா இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட சேலரி லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஸ்டடீஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலையுமே வந்துட்டு ஒரு சம் ரிசர்ச் பண்ணி அங்கேயுமே சில அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பிஜி வந்துட்டு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பிஜி எங்க பண்ணியிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா அப்படின்ற ஒரு இடத்துலையுமே பண்ணி அந்த பிஜிலையும் யூஜிலையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு
பெண்மணியா இப்போ அவங்களோட ஸ்டடீஸோட ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா படிப்புலையும் நம்பர் ஒன்னா, பிசினஸ்லயும் நம்பர் ஒன்னா, அதே போல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா இருந்த இந்த சுச்சனா சேத்துக்கு வந்த டிப்ரெஷன்ல தான் பெத்த குழந்தையே அவங்க கொண்டு இருக்காங்க. இது யூஎஸ் வரைக்கும் இந்த பிரச்சனை போய் இது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுது. ஸோ இதுதான் சுச்சனா சேத்தோட விஷயங்கள். ஸோ இது பின்னாடி நடந்த காரணங்கள். இந்த சுச்சனா சேத்தோட மாஸ்டர் பிளான் ரொம்ப சொதப்பலா போய் இப்படி ஈஸியா மாட்டிக்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு உள்ளாகி இப்போதைக்கு அவங்க ஒரு கண்டிப்பா ஒரு தண்டனை கூடிய ஒரு குற்றவாளியா மாறிடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுக்கான ஒரு தண்டனை என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ இது மர்டர் கேஸ். ஸோ கண்டிப்பா மர்டர் கேஸ்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அவங்க தண்டனைக்குள்ள கூடிய ஒரு ஆளா தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு தண்டனை என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட விஷயங்கள் என்ன? ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு தாய்மார்கள் அப்படின்னா தான் உசிரை கொடுத்து கூட தான் பையனை காப்பாற்றணும் அப்படின்றது தான் நினைப்பாங்க. பட் அப்படி இருக்கிற விஷயத்துல இப்படியும் சில பெண்கள் இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை என்னன்றதையும் இவங்களை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாகவும் அப்டேட்டாகவும் இருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சதுன்னா லைக் என்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு கோலா நம்ம சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது மீட் பண்ணுறது. ஸோ டெஃபினட்டா உங்களோட சப்போர்ட் அதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட்ன்ற விஷயம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வீடியோ முடிச்சுட்டு நாம பழைய மூடிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏபி.